சாஃப்ட்வேர்ஸில் ரொம்ப காமனான விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்பிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையும் டெஃப்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம ரொம்ப காமனாக கேள்விப்பட்டிருப்போம். பட் ரொம்ப அன்காமனான ஒரு சாஃப்ட்வேர் ஹேக்கிங் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. என்னன்னா லிங்க் அனுப்பிச்சா நமக்கு பார்த்து கிளிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நவ் ஐ யூஸ் அ டெக்னிக் கால் ஸ்டெக்னோகிராஃபி. ஸ்டெக்னோகிராஃபி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த லிங்கை ஒரு இமேஜுக்குள்ள ஹைட் பண்ணுறேன். ஓகே. இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு இமேஜ் வருது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஓப்பன் பண்ணுவீங்க, அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, பார்த்துட்டு யூல் மூவ் ஆன். பட் அந்த இமேஜுக்கு உள்ள ஐ கேன் ஹைட் அ URL, ஐ கேன் ஹைட் .exe, ஏதோ ஒரு ஃபைல் நான் ஹைட் பண்ணி வைக்கலாம். ஸ்டெகனோகிராஃபி அப்படின்றது இட் இஸ் ஆர்ட் ஆஃப் ஹைடிங் சம்திங் இன்டு சம்திங். ஸோ அந்த மாதிரியான அட்டாக்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. இன்னொன்று, இப்போலாம் நீங்கள் எதையாவது போய் ஒரு வெப்சைட்டில் போய் ஏதாவது கிளிக் பண்ணாதான் ஏதாவது நடக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. இஃப் யூ மூவ் யுவர் மவுஸ் ஆன் மவுஸ் ஓவர் அப்படிம்பாங்க. உங்கள் மவுஸை மூவ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகலாம் பேக்ரவுண்டில், ஆர் இன்னொரு சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகலாம். நீங்கள் சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, எதுவுமே கிளிக் பண்ண மாட்டீங்க, பட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைட் இன்னொரு டேப்ல ஓப்பன் ஆயிருக்கும். ஏன்னா பிகாஸ் யூ வுட் ஹவ் மூவ்ட் யுவர் மவுஸ். ஓகே. ஸோ அது ஆன் மவுஸ் ஓவர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக டே பை டே நிறைய டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அட்டாக்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் வந்து ஈஸியாக வாட்ஸ்அப் அண்ட் சோஷியல் மீடியாஸை ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ஒரு சேலஞ்சாகவே நான் எடுத்துக்கிறேன். இது லைக் ரொம்ப ஈஸியான டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் உங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே. ஸோ இந்த என்னோட ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஹேக் பண்ண முடியுமா? ஓகே, ஒரு சின்ன ஒரு இது, உங்களை டேட்டாவை ஹேக் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃபோனோட ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து பண்ணலாம். அதை எடுக்க முடியுது அப்படின்னா என்னால் எல்லாமே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் திருப்பி உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு லிங்க் மட்டும் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே. இஃப் யூ கேன் கிளிக் தட் லிங்க், சும்மா அதை கிளிக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே. grabify.link அப்படின்னு ஒரு லிங்க் வந்திருக்கு. சும்மா அதை கிளிக் மட்டும் பண்ணுங்க. எஸ். கிளிக் பண்ணால் என்ன வருதுன்னு மட்டும் காமிங்க எல்லாத்துக்கும். ஃபைன். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வந்திருக்கு. ஹாப்பி நியூ இயர். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் வரல, பிகாஸ் ஐ எம் சென்டிங் யூ லிங்க். அந்த லிங்கை பார்த்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி நியூ இயர் வந்திருக்கு, யாரோ நியூ இயர்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் நவ் ஐ ஹாவ் யுவர் IP அட்ரஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்போட வெர்ஷன், நீங்கள் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் மொபைல் OnePlus A6010. நீங்கள் யூஸ் பண்ணுறது ஓகே, இட் இஸ் ACT Corp Airtel Atria Convergence Technologies Private Limited. ஓகே. ஸோ நீங்கள் இருக்க லொக்கேஷன் சென்னை. ஓகே. இது வந்து IP லாகிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பர்பஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோட்டோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இதே மாதிரி ஒரு லிங்க் அனுப்பலாம். ஓகே. உங்கள் வாட்ஸ்அப் சேட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஸோ சும்மா ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான் இது பண்ணி காமிச்சேன். ஓகே. சாதாரண ஒரு காமன் மேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற காமன் மேனோட ஃபோன் டேட்டா, அவன் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ இன்னொரு விண்டோலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியுமா? சொல்லலாம், கண்டிப்பாக. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ணுறீங்களா சேவ் பண்ணலையான்றது ஒன்று பார்க்கணும். நீங்கள் வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி பேக்கப் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் டேட்டா பேஸ்க்குள்ள பேக்கப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா message.db.crip ஃபைலில் சேவ் ஆகும். இட் இஸ் என்கிரிப்டட் ஃபைல். அந்த என்கிரிப்டட் ஃபைலை நான் ஃபிசிக்கலாக ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து என் மெயிலுக்கு அனுப்பிச்சிக்கலாம். பட் இட் இஸ் என்கிரிப்டட் ஃபைல். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு கீ வேணும். அந்த கீயும் இட் இஸ் ஆல்சோ இன் யோர் மொபைல். ஸோ அந்த கீயும் ப்ளஸ் என்கிரிப்டட் ஃபைலும் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் வியூ யுவர் வாட்ஸ்அப் மொத்த சாட் ஹிஸ்ட்ரியும் நான் பார்க்கலாம். இதில் என்ன ஒரு ரொம்ப இது பண்ணுற விஷயம் அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய சேட் எடிட் பண்ணி வச்சிருப்பீங்க. யார் கூட பண்ண சேட்டை டெலிட் பண்ணியிருப்பீங்க. ஆர் யூ ஹவ் டெலிட்டட் ஃபியூ மெசேஜஸ், கிளிக் ஏதாவது இமேஜஸ் அதுமாதிரி டெலிட் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் அது பேக்கப் எடுத்து வச்சிருக்கு பார்த்தீங்களா, இட் இஸ் அன்சென்சார்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் வாட்ஸ்அப் சேட். அதில் எல்லாமே இருக்கும். ஸோ இது தெரிஞ்சு யாரும் மொபைலை கையில் கொடுத்து மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஆக்சஸ் பண்ண விட போகிறதில்ல. ஸோ வித் மை லிட்டில் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ எம் கோயிங் டு ரைட் அ ஸ்கிரிப்ட். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி என் வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். அந்த வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணி அந்த வெப்சைட்டோட லிங்கையோ இல்லை அந்த லிங்க் எடுத்து ஒரு இமேஜ்குள்ளேயோ வச்சு உங்களுக்கு அனுப்ப போகிறேன். ஒன்ஸ் இஃப் யூ கிளிக் தட் இமேஜ் இல்லை ஒன்ஸ் இஃப் யூ கிளிக் தட் லிங்க், அது போதும் எனக்கு போத் யுவர் வாட்ஸ்அப் டேட்டாபேஸ் ஹிஸ்ட்ரி, அந்த சாட் மொத்தமாக என்கிரிப்ட் ஆகிடும். அந்த என்கிரிப்ட் ஆன ஃபைலும் ப்ளஸ் கீ ரெண்டுமே எக்ஸ்போர்ட் ஆகி என்னோட இமெயிலுக்கு வந்துடும்.